சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தேடப்படும் பிள்ளையானின் அலுவலக சகாக்கள் சிக்கப் போகும் முக்கிய புள்ளி. யாழ் செம்மணியில் தோண்ட வெளிவரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள். நாட்டின் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை, ஆளும் தரப்பு பகிரங்கம். வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள முன்னெச்சரிக்கை. கொழும்பில் விபத்துக்குள்ளானது அரச பேருந்து. தமிழர் தாயகத்தில் ஆலயங்கள் மீதான அடக்குமுறை வெடித்த சர்ச்சை. அகதிகள் தொடர்பில் கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம், சர்ச்சையை கிளப்பும் சுமந்திரன். தொடர்பன விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிள்ளையாரின் அலுவலக விவகாரம். கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு விரைந்த புலனாய்வு உயர் முகங்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையின் ஆதரவுடன் பிள்ளையாரின் வாவிக்கரை அலுவலகம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள் ஓட்டுநர் உரிமம் என்பன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தென்னிலை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மேலும் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்ட 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவியிருந்தது. ஏன் இந்த திடீர் சோதனை? அங்கு கிடைக்கப்பெற்ற சான்று பொருட்களவை ஏன் அரசு தரப்பு அவை தொடர்பில் பகிரங்கப்படுத்தவில்லை? அரசு தரப்பு சாட்சியாக பிள்ளையானுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கிய காத்தான்குடியைச் சேர்ந்த குசை இவ்வாறான பல்வேறு தகவல்கள் நிலவி வரும் மத்தியில் மக்கள் மத்தியில் இன்னும் பீதி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை 7 மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்கான குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 2 உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டன. குறித்த அகழ்வு பணி நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வுகள் முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3 மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி தெரிவித்தார். நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரங்களை மிகுந்த அர்ப்பணிப்புகளை செய்து பெற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தை இலகுவில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கெஸ்பேவ நகரசபையின் நகரபிதா பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது கெஸ்பாவ நகரசபையின் அதிகாரப்பூர்வ ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டது முதல் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி அதிகாரத்தை அர்ப்பணிப்புடன் பெற்றுக்கொண்டதாக லக்ஷ்மன் நிபுணராட்சி தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறிப்பாக மத்திய மலைநாடு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசக்கூடும். மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களை 117 என்கின்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி சென்ற அரச பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று காலை 5:30 மணியளவில் கொழும்பு மட்டக்குழியில் உள்ள பஞ்சானந்த வீதியில் இடம்பெற்றது. குறித்த வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது பேருந்தில் அதிகளவான பயணிகள் இல்லாத காரணத்தால் ஓட்டுநரை தவிர அவருக்கும் காயம் ஏற்படவில்லை. காயமுற்ற ஓட்டுநர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். திருகோணமலையில் வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு, சைவத் தமிழரின் ஸ்தலங்களை அழித்தல்,
நாடு முழுவதிலும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல், இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் தடுத்தல், ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் என்ற அத்துமீறல்கள் தொடர்கதையாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஜேவிபி அரசு முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்றும் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தை மலையில் பல்வேறுபட்ட அடாவடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக உகந்தை மலையில் புத்த சிலை நிறுவுதல் ஒரு இன மத விரோத செயலாகும் என மக்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் நீண்ட காலமாக தொடரும் சமய வழிபாட்டு தலங்களின் பிரச்சனைகளுக்கும் எந்த தீர்வையும் தராது அடாவடியை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கன்னியா சிவனாலய வழிபாட்டு முடக்கம், திருகோணேச்சர ஆலய காண்டாமணி நிறுவுவதற்கு அனுமதி மறுப்பு, வடுக்கனாரி மலையில் வழிபாட்டுக்கு தடை, குருந்தூர் மலையில் தடையினை மீறிய புத்தவிகாரை, தையிட்டி சட்டவிரோத விகாரை பிணக்கை தீர்க்காமை என பல நூறு சமயத்தலங்களின் பட்டியல் நீள்வதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.